ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். தராசில் ஒரு தட்டு கீழே போகும்போது இன்னொரு தட்டில் பளுவை வைத்தால் அது மீண்டும் சமமட்டத்துக்கு எழும்புகிறது. இப்படியே மனச்சுமையை லேசாக்கிக் கொள்ள உழைப்பு சுமையை அதிகமாக்கிக் கொண்டாள் சாரதாமணி. பாலப்பருவத்தில் கால பாசத்துக்கு தப்பிய தம்பி தங்கைகளுக்கு பல் தேய்த்து விட்டு ஸ்நானம் செய்வித்து உணவூட்டி அவர்களது உடைகளை துவைத்து இப்படி பம்பரமாக சுற்றி சுற்றி உழைத்தாள். காதம்பினி என்ற தங்கையும் பிரசன்னகுமார், உமேஷ் சந்திரன், காளிகுமார், வரதபிரசாத், அபயச்சரண் என்ற தம்பிகளும் ஆசை அக்கா சாருவை அனவரதமும் எதிர்பார்த்தார்கள். பிற்பாடு காதம்பினி, உமேஷ் ஆகிய இருவரும் யவ்வன வயதில் மறைந்தனர். யந்திரமாக மட்டும் உழைக்காமல் மனம் பெருக்கும் அன்பின் ஈரத்தையும் பொழிந்து பணி செய்தாள் சாரதை. இப்படியும் ஒரு சாதாரண மானுட பெண்ணால் உழைக்க முடியுமா என்று ஷியாமா சுந்தரிக்கு நம்பவே முடியவில்லை. என் கண்ணே, நீ யாருன்னே தெரியவில்லையேடி அம்மா, உன்னை நான் புரிஞ்சுப்பேனா சொல்லு ராஜாத்தி என்று ஒரு நாள் தன் பெண்ணை பற்றிய அற்புத உணர்வுடன் கேட்டாள். பெற்ற தாயிரிடம் கற்ற வித்தை பலிக்காது என்பார்களே. சாரதைக்கு குளிர் கண்டது. அம்மா தன் ரகசியத்தை துப்பு துலக்கி விடுவாளோ? சட்டென்று அதை மறைக்க முகமாக, ஆமாம், உனக்கு என்னை புகழறதை தவிர வேற என்ன வேலை? நான் யாருன்னு என்ன கேள்வி வேண்டி கிடந்தது? நான் யாரா இருக்க முடியும்? எனக்கு என்ன அம்பாளாட்டம் 4 கை முளைச்சிருக்கா என்ன? அப்படியே நான் அம்பாளாவே இருந்தாலும் உன்னைத்தான் தேடிண்டு வந்து பிறக்கணுமா என்ன என்றாள் சுவாதீன கேலியில். மறைத்து பேச வேண்டும் என்று நினைத்து ரகசியத்தை மேலும் அம்பலமாக்கிவிட்டாள். அது என்னவோ தேடிண்டு வந்திருக்கியே என்று தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கூறினாள் ஷியாமா. இந்த ஜன்மாவிலே நான் இத்தனை பாடுபட்டதுக்கு இனிமே எனக்கு ஜன்மாவே வேண்டாம்னு தான் சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு ஜன்மாவிலேயும் நீ என் வயத்தில் பிறப்பாயே, ஆனால் எத்தனை ஜன்மாவும் எடுப்பேன் என்று திணறினாள். சாரதை இந்த மண்ணுலகத்துக்கும் தன்னுடைய மணி துவீபத்துக்கும் இடையில் அவதிப்பட்டாள். அந்த ஒரு நொடி பொழுதிலே 2 உலகத்திடையும் சமநிலை காணாமல் நிர்தாட்சண்யமாக பேசினாள். என்ன சொன்னேன்? என்னை மறுபடி வேற கீழே இழுத்துண்டு வரப்போறியா? நான் திரும்ப திரும்ப வரணும், நீ பெற்று போடுற குஞ்சு குழுவான்களுக்கு ஊழியம் செய்யணும், அப்படித்தானே என்று உருமினாள். சாரு அப்படி உருமியது ஷியாமாவுக்கு அதிசயத்திலும் அதிசயமாக இருந்தது. அவளையே உற்று பார்த்தாள். சாருவின் அன்பு பணி அவளை அன்னை தெய்வமாக காட்டி கொடுத்தது எனில், இப்போது அவள் அன்னை தெய்வத்தை மறைப்பதாக நினைத்து கொண்டு சிம்ம கர்ஜனை செய்தபோது அவளில் சிம்ம வாகினியையே கண்டாள் ஷியாமை. ஆமாம் மகளே, மறுபடி நானும் பிறக்கணும், நீயும் எனக்கு பெண்ணாக பிறக்கணும் என்றாள் அம்பாளிடம் வேண்டிக் கொள்ளும் குரலில். சாரதை அழுக்கு மூட்டையையும் துவைக்கும் தடியையும் எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு விரைந்தாள். துள்ளி குதித்து விளையாடிய நாட்கள் தீர்ந்தன. சாரதாமணியின் பாலலீலைகளிலிருந்து விடை பெறும்போது நமக்கு நெஞ்சு சிறிது கனக்கத்தான் செய்கிறது. கண்ணபிரான் பெரியவரான பின்புதான் ருக்மணி சத்யபாமாவை மணந்து அன்பை பரப்பினார். பாண்டவர்களுடன் கூடி கழித்து இன்பம் பரப்பினார். பகவத்கீதையை உபதேசித்து ஞானம் பரப்பினார். ஆயினும் குட்டி கிருஷ்ணனின் லீலைகளிலிருந்து விடை பெற்று பிருந்தாவனத்திலிருந்து மதுராபுரிக்கு ஸ்ரீமத் பாகவதம் தாண்டுகையில் நெஞ்சு சிறிது கணக்கத்தான் செய்யும். பெரிய சாரதாமணி தேவி எத்தனையோ அருஞ்செயல்களை செய்து அன்பை பரப்பியது வாஸ்தவம். இருந்தாலும் குழந்தை சாருவின் மென்மையும் மதுரமும் தூய்மையும் அலாதியானவைதான். குழந்தை தேகம் போயிற்று. இப்போது சாரதாமணி 14 வயது பருவ மங்கையானாள். ஆனால் இங்கேதான் அவதார ரகசியம் இருக்கிறது. பருவத்துக்கு இயல்பான ஆசை ஏதுமே அவளுக்கு உண்டாகவில்லை. இனப்பெருக்கம் என்பதே இயற்கையின் முதல் பெரும் நியதி. தாவரமாயினும் கிருமியாயினும் மிருகமாயினும் எதுவுமே தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளவே துடிக்கிறது. அதனால்தான் இந்த மாயா லோகம் மாயாமல் நடந்து கொண்டு வருகிறது.
இதற்கு அடிப்படையாகவே சரீர இன்ப நாட்டத்தை மானுட மனத்துள் விதைத்திருக்கிறாள் மகாமாயை. இனப்பெருக்கத்தில் மனம் வைக்காமல் ஆதி மூலத்திலேயே சில வியக்திகள் மீண்டும் ஒடுங்குவதற்கும் பராசக்தி அருள் பாலிக்கிறாள். இவர்கள் பௌதிகமாக குழந்தைகளை பெறுவதில்லை என்பதோடு தாங்கள் பெறாத பல குழந்தைகளிடம் கருணை கொண்டு தங்களைப் போலவே அவர்களும் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வழிகாட்டுகிறார்கள். ஒரு ஜென்மாவில் இந்திரிய நிகிரகத்தை நீண்ட காலம் பயின்றும் முக்தி நிலையை பெறாத ஒரு சாதகர் மீளவும் ஜென்மம் எடுக்கும் போது அவரிடம் பல இயற்கை வேகங்கள் பிறப்பிலிருந்தே சமனமடைந்திருக்கும். கீதை கூறும் இவ்வித யோக பிரஷ்டர்கள் மறுஜென்மாவில் தங்களது சாதனையை விட்ட இடத்திலிருந்து தொடங்குவார்கள். யோக பிரஷ்டர்களை தவிர பகவானே உருவெடுத்து வந்து பிறக்கும் அவதார புருஷர்களுக்கும் உலகை நல்வழிப்படுத்துவதற்காக பகவான் அனுப்பி வைக்கும் தூதர்களுக்கும் பிரகிருதி வேகங்கள் தொடக்கத்திலிருந்தே இராது. சாரதாமணிக்கு தேக இச்சை அடியோடு இல்லை. ஆயினும் ஒரு விந்தை, அம்மாவாக வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவளுள் கிளர்ந்தது. சிறிய பொறி மகா ஜோதியாக வளருவது போல இந்த ஆசை நாளாவட்டத்தில் கொழுந்து விட்டெறியவும் தொடங்கியது. அம்மா அம்மா என்று அழைக்கும் இளம் குரலுக்காக அவாவியது சாரதையின் உள்ளம். அவள் குழந்தையாக இருக்கும் போதே அம்மா விளையாட்டு விளையாடியவள். உடன் பிறப்பு குழந்தைகளை எடுத்து வளர்த்தவள். குழந்தை பருவத்தை தாண்டிய உடனேயே அம்மா பருவத்துக்கு ஆர்வம் கொண்டு விட்டாள். ஷரீர போகம் கசந்தது அவளுக்கு. ஆனால் புத்திர சம்பத்தை மட்டும் எண்ணும் போதே இனித்தது. இது எப்படி சாத்தியம்? அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.